கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்திகிட்ட வந்து அருண் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு மீட்டிங் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தியும் வார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்து சந்திரகலாவுக்கு தெரிய வரும். உடனே சந்திரகலா நினைக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம், கண்டிப்பாக கார்த்தி வந்து மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறதுக்காக வருவார். அந்த நேரத்தில் நம்ம வந்து அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கையங்குளமாக நம்ம வந்து அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ சாமுண்டி ஸ்ரீகிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்துருக்குது, அந்த பிஸ்னஸில் நம்மளும் வந்து பார்ட்னராக சேர்ந்துக்கலாம். அப்படிங்கும்போது எதுக்கு சந்திரா, நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இருக்கிற பிஸ்னஸே நம்மளால் கவனிக்க முடியல, இதில் புதுசாக ஒரு பிஸ்னஸாக, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. என்னக்கா இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற, நீ வாயேன், நீ வந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போகலாங்க. அப்படிங்கும்போது என்ன சந்திரா சொன்னால் கேட்க மாட்டியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை இருக்குது, இதில் இது வேறையா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படிங்கும்போது இல்லைக்கா நீ எனக்காக வா ஒரு தடவை. அப்படிங்கும்போது நான் சொன்னாலே நீ கேட்க மாட்டேங்கிற, சரி நீ இவ்வளோ தூரம் வற்புறுத்துதியே, ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது, ஆனாலும் உனக்காக வார அப்படின்னு சொல்கிறாவும். உடனே சந்திரகலா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ அக்கா கிட்ட நம்ம வந்து வரதுக்குள்ளேயே பர்மிஷன் வாங்கியாச்சுது, இன்னும் நாளைக்கு எப்படியும் இந்த கார்த்தி வந்து மீட்டிங்கில் அட்டன் பண்ணதுக்காக வருவான், அப்போ கையங்கலமாக நம்ம பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பார்த்தோம்னா சாமுண்டிஸ்ரீ அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ சாமுண்டிஸ்ரீ கேட்குறாங்க, இது இளையராஜாவோட ஆபீஸாச்சே, இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம்ல. அப்படிங்கும்போது ஆமாக்கா இங்கே தான் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, இதில் தான் எல்லாருமே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சாமுண்டிஸ்ரீ கேட்குறாங்க, என்ன சந்திரா ஏதாவது வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா, என்ன புதுசாக ஏதாவது பிரச்சனை பண்ண போறியான்னு சொல்லி கேட்கும்போது, என்னக்கா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் நான் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருப்பேன்னா என்ன, நம்மளுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் கிடைச்சுன்னா நல்லது தானே, அதுக்காக உன்னை அழைச்சிட்டு வந்தோம்னா நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு கேட்டுட்டு இருக்கிறீ. அப்படிங்கும்போது இல்லை நீ திடீர்னு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ கேட்க மாட்டேன், அதுவும் என்னை வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்திருக்கிற, எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது, இப்போனாலும் பிரச்சனை இல்லை, வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, என்னது இவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறோம், இவன் என்னன்னா கடைசி நேரத்தில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அந்த டிரைவரை எப்படியாவது கையங்கோலமாக பிடிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் அக்கா என்னென்னா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, இவளை எப்படியாவது இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ தயவு செய்து எனக்காக இருக்க மாட்டியா, நம்மளுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறியே, அதனால நம்ம வந்து கண்டிப்பாக அங்கே இருக்க தான் செய்யணும். அப்படிங்கவும் சரி நான் சொன்னாலும் நீ கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா வந்து இவங்க அருணை தான் காட்டுறாங்க. அருண் வந்து சந்திரகலாவையும் சாமுண்டிஸ்ரீயும் அவங்க பார்க்குறாங்க. ஐயோ என்னது இவங்க ரெண்டு இங்கே உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு ரிசப்ஷனில் வந்து அவங்க விசாரிக்கவும், அப்போ அவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, அதாவது எதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. இது கிட்டதுமே அருண் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க வந்து அதாவது கார்த்திகை கையங்குலமாக பிடிக்கிறதுக்காக தான் இந்த சந்திரகலா வந்து அத்தையை அழைச்சிட்டு வந்திருக்காங்க போலுக்கு. இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து கார்த்திகிட்ட உடனே சொல்லிடலாம் அப்படின்னு கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அருண் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதாவது அத்தையும் அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சியும் இங்கே வந்து இருக்கிறாங்க, நீ இப்போ உடனே கிளம்பி வரணும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இப்போ மீட்டிங்னா எல்லாரும் தானே அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க மயில் வாகனம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி நான் சொல்கிற மாதிரிக்கே நீ இந்த செய்திரு. அப்படிங்கவோ உடனே கார்த்தியும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஐடியாவாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது அருண் நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் வந்துடுது. அப்படிங்கும்போது எப்படி கார்த்தி அவங்கெல்லாம் இருக்கும்போது நீ எப்படி ஆக்கும் அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஏதோ கார்த்தி திட்டம் போட்டு வச்சிருக்கிறான் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்து எங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதியை தான் காட்டுறாங்க. அவங்க அக்கா தங்கச்சி 4 பேருமே வந்து தீமிதி விழாவில் அவங்க தீ மிதிக்கிறதுக்காக எல்லாமே வந்து ஏற்பாடோடு இருந்துட்டு இருக்கவும், இந்த விஷயத்தை வந்து காளியம்மாளுக்கு தெரிய வரும். அவங்க சொல்கிறாங்க 4 பேரும் தீ மிதிக்கிறதுக்காக வராங்களா, அதோட அவங்க கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களும் சொல்லுங்கக்கா. அப்படிங்கும்போது எங்க பாரு உனக்கு வேலை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்லுங்க, நீங்கள் வேலை கொடுத்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது இன்னும் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லவும், இப்போ முக்கியமான ஒரு வேலையாக்கும். அப்படிங்கும்போது என்னக்கா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி அதாவது பரமேஸ்வரியோட பேத்திங்க 4 பேர் வந்து தீமிதி விழாவில் தீ மிதிக்க போகிறாங்க, அவங்க வந்து தீ மிதிக்கிறதுக்காக இறங்கும் போது வரும்போது அவங்க கதையை முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அக்கா இவ்வளோ தானே என்கிட்ட சொல்லிட்டேல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல மாதிரியே நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா அவங்க சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்கிறாங்க, என்னது நீ இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை போட்டுட்டியா, அப்போ கண்டிப்பாக நீ திட்டம் போட்டேன்னா கரெக்டாக தான் நடக்கும். அப்படிங்கவும் ஆமாம் அந்த பரமேஸ்வரியும் அவங்க பேத்தியும் என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டாங்க,
அவன்கிட்ட போய் என்னை மன்னிப்பு கேட்க வச்சாங்களா ஊர்க்காரங்க முன்னாடி வச்சு, அதனால அதே ஊர்க்காரங்க முன்னாடி வச்சு அவங்கள கதையை முடிக்க போகிறேன். கதையை முடிச்சுட்டு சாமி குத்துன்னு சொல்லிக்கிட்டு சாமி மேலே பழைய தூக்கி போட போகிறேன். அவங்க எல்லாருமே ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து சாமி குத்து ஆயிப்போச்சுன்னு சொல்லிக்கிட்டு எல்லா பழியும் வந்து சாமி மேலேயே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நல்லாவே திட்டம் போட்டு வச்சிருக்கிற அப்படிங்கும் போது உடனே சிவனண்டி சொல்கிறாங்க, ஆமாம் சித்தி, இப்படி மட்டும் நம்ம ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம மேலே யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க, நம்ம மேலே எந்த பழியும் வராது, நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடந்துரும். அந்த கார்த்தி என்னெல்லாம் ஆட்டம் போட்டான் அதே மாதிரிக்கு அந்த பரமேஸ்வரி கிழவி எப்படிலாம் ஆட்டம் போட்டுச்சுது, இப்படி தான் வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து இவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, காளியம்மாள் நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து இளையராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே இளையராஜாவும், என்ன கார்த்தி நீ ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் உனக்கு வேலை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன திரும்பவும் நான் ஊருக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஊருக்கெல்லாம் வர வேண்டாம், நான் சொல்கிற மாதிரிக்கு நீ எங்கள் ஆஃபீஸ்லேயே இரு, நான் சொல்கிற மாதிரிக்கு வா அப்படிங்கவும், அவ்வளோதானா வந்துட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே கார்த்தியும் மயில்வாகனமும் அவங்க கிளம்புறாங்க, சென்னைக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கொஞ்ச நேரத்தில் அந்த கார்த்தி வந்துடுவான், அப்புறமா நம்ம நினச்சதுதான் நடக்க போகுது, கையும் குளமா அக்கா கிட்ட மாட்ட வைக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா கார்த்தி வழக்கம் போல இளையராஜா வச்சு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத சந்திரகலா அதிர்ச்சடைகிறாங்க. எப்பவுமே வழக்கம் போல கார்த்தி வந்து அவங்க வேலையை காட்டவும் சந்திரகலாவுக்கு நல்லா ஒரு ஆப்பை வச்சு விட்டுருந்தாங்க. இதனால சந்திரகலா ஐயோ இந்த தடவையும் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு சாம்பிடிச்சிருந்து எரிச்சல் அடைகிறாங்க. இதுக்கு தான் நீ வர சொன்னியா, நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் எல்லாம் வேண்டான்னு சொன்னோம்ல, சொன்னா நீ கொஞ்சமாவது கேட்கிறியா, இதுக்கு வராமே இருந்திருக்கலாம், நீ போட்ட திட்டம் வேற, ஆனா அங்க நடந்தது வேற, ஏதோ திட்டம் போட்டு தான் நான் அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சாம்பிடிச்சு வெளுத்து வாங்கி